திருப்பத்தூர் மாவட்டத்தில் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து 104.14 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு துறையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி மாற்றுத்திறனாளிகளிடம் செல்ஃபி எடுத்துக்கொண்ட துணை முதல்வர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த பாச்சல் கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளியில் திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக துணை முதல்வரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று திருப்பத்தூர் மாவட்டத்தில் முடிவுற்ற திட்டப்பணிகளான தாட்கோ வகுப்பறை மற்றும் அறிவுசார் மைய கட்டிடங்கள், தோளாளர் நலத்துறை சார்பில் உழைப்பாளர் நலக்கூடம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த சேவை மைய கட்டிடங்களை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை, திட்ட அலுவலர், மகளிர் திட்டம், ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை, மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள், தொழில் வணிகத்துறை, சமூக பாதுகாப்பு திட்டம், தொழிலாளர் நலத்துறை உள்ளிட்ட 16 துறையின் சார்பில் 4949 பயனாளிகளுக்கு சுமார் 104.14 கோடி ரூபாய் மதிப்பில் நலத்திட்டங்கள் வழங்கினார். அப்பொழுது மாற்றுத்திறனாளி ஒருவர் துணை முதல்வருடன் உற்சாக செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தார். இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், அனைத்து துறை அதிகாரிகள் என பலர் பங்கேற்றனர். திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் மாவட்ட செய்தியாளர் கேப்டன் சி. ரமேஷ்.